بسم الله الرحمن الرحيم. الحمد لله القدير المتين ناصر المستضعفين وقاصر الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن يقاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: استعيذوا بالله من العين فإن العين حق. رواه صحيح ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நிலைமைகளை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிலைமைகளுக்கும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொந்தக்காரனாக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நிலைமைகள் வந்தாலும், ஒரு சந்தோஷமான நிலைமைகள் வரலாம், கஷ்டமான துன்பமான நிலைமைகள் வரலாம், என்ன நிலைமைகள் வந்தாலும் எல்லா நிலைமைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சொந்தக்காரன் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள்ல மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை தான் சோதனைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சோதனைகளும் பல வகையான சோதனைகளை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருந்தாலும், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள்ல ரொம்பவும் பயங்கரமான கடினமான ஒரு சோதனை தான் ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து அவனுடைய ஆரோக்கியத்தை ஆபியத்தை எடுத்து போடுறது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு சோதனை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அடிக்கடி பேசக்கூடிய நபி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வோட பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் பலவிதமான தீங்குகள்ல இருந்து பலவிதமான கெட்ட விடயங்கள்ல இருந்து
சோதனையில இருந்து மனிதர்கள் ஒன்னுகிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க, உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மனிதர்களுக்கு நீ சொல்லக்கூடிய பாதுகாப்பு எதை விட்டு அதிகமா நீ பாதுகாப்பு தேட சொல்றாரு. பலவிதமான விஷயங்கள் விட்டு மனிதர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. பாதுகாப்பு தேடுறதாக இருந்தா ஒரு மனிதன் அதிகம் பாதுகாப்பு தேடணும், எதுல இருந்து பாதுகாப்பு தேடணும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்களுக்கு நான் சொல்றதாக இருந்தா என்னிடத்துல இருந்து பாதுகாப்பு கேட்கணும், எந்த மனிதனும் ஆபியத்த வாழ்க்கையில இழந்துடக் கூடாது என்பதாக அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்கும். ஏனென்றா ஆபியத்தை இழந்த மனிதர்கள், ஆரோக்கியத்தை இழந்த நோயாளிகள் கிட்ட பேசுதான் அந்த சுகத்துடைய ஆரோக்கியத்துடைய பொறுமதியை கேட்டா அவங்கதான் பொறுமதியை சொல்லுவாங்க. ஆரோக்கியமா வாழ்றதுடைய பொறுமதி என்ன? ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆரோக்கியத்துடைய பொறுமதி விளங்காது. அவன் கண்ட மாதிரி அவனுடைய மனம் போன போக்குல பாவத்துல அந்த ஆரோக்கியத்தை கொண்டு பாவம் செய்யறவனாக உலகத்துல வாழ்வான். அதுதான் அல்லாஹ்வே சொல்றான், மனிதர்கள் அதிகம் பாதுகாப்பு தேடணும் என்றா ஆரோக்கியம் கெட்டு போகாம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே. எனவே ஆபியத்தை இழக்க வைக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் அல்லாஹ் இந்த காலத்துல விசேஷமாக இந்த காலத்துல பல நோய்களை அதுல அதிகமான மனிதர்களுக்கு தெரியும் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மருந்து பாவிக்கணும் என்றும் தெரியும். மனிதர்களுக்கு அதிகமானவங்களுக்கு சுகர் குறைஞ்சா என்ன டேப்லெட் போடணும், சுகர் கூடினா என்ன செய்யணும், அதே போல பிரஷர் குறைஞ்சா என்ன செய்யணும், கொலஸ்ட்ரால் கூடினா என்ன செய்யணும், இப்படி நிறைய மனிதர்களுக்கு நிறைய நோய்களுக்கு என்னென்ன மருந்து செய்யணும் என்று கூட தெரியும். சிலவங்களுக்கு டேப்லெட்டுடைய பேர் கூட பாடமாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா ஆபியத்தை இழக்க வைக்கக்கூடிய இன்னும் சில நோய்களை வச்சுக்கிறான். ரொம்ப கவனமா கேளு. இன்னும் சில நோய்கள் அல்லாஹ் வச்சுக்கிறான். இந்த நோய்களுக்கு ஒரு நாளும் வைத்தியசாலைகளால வைத்தியர்களால மருத்துவம் செய்ய முடியாது. அப்படி பயங்கரமான சில நோய்களை மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை என்ற அடிப்படையில வாழ்க்கையில ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நோய் தான் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய நோய். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கண்ணூரை பத்தி அதிகமானவங்களுக்கு சந்தேகங்களே. இது கண்ணூர் என்றது உண்மைதானா? கண்ணூர் என்றா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கண்களுக்கென்று ஒரு பார்வைக்கென்று ஒரு பாதகம் ஒரு கெடுதி அல்லாஹ் வச்சுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தாலதான் எல்லாம் வேலை செய்யறது. பார்வைக்கு சில கெடுதிகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்றது உண்மைதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ். கண்ணூர் என்றது உண்மை. எந்த அளவுக்கு உண்மைன்னா, வலவ் கான ஷைஉன் சாபகல் கத்ர், ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மனிதன் மேல விதிக்கப்பட்ட கலா கதிர முந்திர சக்தி ஒன்றுக்கும் இல்ல, முந்திரதாக இருந்தா கண்ணூருக்கு முந்தலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் ஐன் துதாஹிலு ரஜுல் அல் கபர், ஒரு மனிதனை கண்ணூர் என்று சொல்றது கண்ணூரால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒரு மனிதனை கபருக்குள்ளால கொண்டு போய் சேர்க்கும். அதே போல வதுதுகல் ஜமல் அல் கிதர், ஒட்டகத்துக்கு கண்ணூர் பட்டா ஒட்டகத்தை கொண்டு போய் சக்தியில சேர்க்காம விடாது. சும்மா உதாரணத்துக்கு யோசிங்க, ஒருத்தர்கிட்ட ஒட்டகம் கொண்டு ஒட்டகம் ஒன்றுக்கு கண்ணூர் பட்டா இந்த ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு சாக போற நிலைமைக்கு வந்தா அதனுடைய உரிமையாளர் என்ன செய்வாரு? அறுத்து அதை கறிக்காக வேண்டி பாவிச்சிடுவாரு. ஆனா மனுஷனுக்கு அப்படி ஒன்று பட்டா ஒன்றும் செய்யலாம். மனுஷன் முடிவு அது கபரு தான். அதுதான் ஒட்டகத்துக்கு பட்டா சக்திக்கு போ, மனுஷனுக்கு பட்டா மனுஷன் கபருக்கு போய் தருவோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கண்ணூர் வேலை செய்யறதுக்கு அதிகமானவங்க கேட்கிறான், கண்ணூர் வேலை செய்யறதுக்கு அல்லாத நாட்டம் தேவையா? இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கெடுதி நடக்கிறதா இருந்தாலும் நலவு நடக்கிறதா இருந்தாலும் மனிதனுக்கு சோதனை மனிதனுக்கு சந்தோஷமான நிலைமை எது நடக்கிறதா இருந்தாலும் எல்லாம் அல்லாத நாட்டத்துக்கு கீழாலதான் நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சக்தி உள்ளவன். குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, உங்களுக்கு ஒரு முசீபத் வருதுன்னா அல்லாஹ் எழுதி வைக்காம அது வாரதில்ல, அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம அது வராது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்ட அனுமதியோட தான் உங்களோட வாழ்க்கையில ஒரு சோதனை வரும்.
அந்த அடிப்படையில சோதனையில பயங்கரமான ஒரு சோதனை தான் மனிதர்கள் இந்த கண்ணூர் என்று சொல்லக்கூடிய நோய்கள்ல மாற்றுறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சந்தர்ப்பங்கள் எங்கள் உடம்புல பல நோய் இருக்கும். எவ்வளவுதான் வைத்தியம் செஞ்சாலும் அந்த நோய்க்கு சுகம் பார்க்க மாட்டோம். அந்த நோய் சோமாவாது. காரணம், அந்த நோய்க்கு மருத்துவம் அதுல ஈகிறதல், அதுக்கு வேற மருத்துவமே ஈகுது. கண்ணூர் என்று சொல்லக்கூடிய நேரம் 3 வகையான கண்ணூர்கள் ஈகுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 1வது வகையான கண்ணூர் தான் ஐனுன் தஅஜ்ஜுப் என்று சொல்லுவார். ஆச்சரியமாக ஆச்சரியப்பட்டா படக்கூடிய ஒரு கண்ணூர். உதாரணம், எங்களுடைய உம்மா வாப்பாவுடைய கண்ணூர் சொந்த பிள்ளைகளுக்கு படும். இதுக்கு செல்வது இஸ்லாத்துல ஐனுன் தஅஜ்ஜுப், ஆச்சரிய கண். அப்படின்னா உம்மா வாப்பாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நியமத் கிடைச்சா அந்த பிள்ளையோட நியமத் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறல்ல. எப்படி பாப்பாங்க பிள்ளைகள் ஒரு நல்ல ஆற்றலான ஒரு விஷயத்தை செய்யறார், சந்தோஷமான விஷயத்தை செய்யறார், அவருடைய அறிவாற்றலை நினைச்சு ஆற்றலை நினைச்சு அவருடைய டேலண்ட நினைச்சு பூரிச்சு போவாங்க. ஒரு ஆச்சரியப்படுவாங்க, என் மகன் கிட்ட எவ்வளவு டேலண்டா, என் மகள் கிட்ட எவ்வளவு டேலண்டா. இதுக்குதான் சொல்றது ஐனுன் தஅஜ்ஜுப். இது கொண்டும் சொல்லாம மாஷா அல்லாஹ் இல்ல, பாரக்கல்லாஹ் இல்ல, இப்படி எல்லாம் மீகா இப்படி ஆச்சரியமா கேட்கிறது, இதுவும் கண்ணூர் தான். இந்த கண்ணூருக்கு பெரிய தாக்கம் நீக்காது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல எங்களை நாங்க கண்டு ஆச்சரியப்படுறேன், அழகா உடுத்திப்போம், கண்ணாடிய பார்த்தோம், மாஷா அல்லாஹ் வசந்த ஆகிக்கிறோம். இப்படி சொல்ல ஐதான் துவா படிச்சு தந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி. கண்ணாடிய பார்க்கக்கூடிய நேரம் ஓதுறதுவா எங்களை பார்த்து நாங்க ஆச்சரியப்படுறது, எங்களுக்கு நாங்க நாசம் வரணும் நினைக்கிறல்ல, எங்களை பார்த்து வசந்த ஈகிறோம், மாஷா அல்லாஹ் வராம வசந்த ஈகிறோம், அழகா ஈகிறோம், நல்லா ஈகிறோம், இப்படி சொல்றது ஈகுது. இதுக்குதான் சொல்றது ஐனுன் தஅஜ்ஜுப். 2வது ஒரு வகையான கண்ணூர் ஈகுது ஐனுன் தஷூக் என்று சொல்ற இஸ்லாத்துல. இது எப்படி என்றா, இது ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய நியமத்து இல்லாம போறேன்னு நினைக்கிறது இல்ல, ஒரு மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுறல்ல, ஒரு மனுஷனை பார்த்து ஏக்கம். ஒருத்தருக்கு ஒரு சொத்து செல்வம் ஈகுது வாழ்க்கையில, இத பாக்குற ஏக்கம் ஒன்று ஈகுது, எங்களுக்கு மீண்டா நல்லவே எங்களுக்கு இல்லை, இப்படி ஏங்கிறது ஈகுது. ஆனா இவருடைய உள்ளத்துல கசடம் ஒண்ணும் இல்ல, அது நாசமா போகணும்னு நினைக்கிறல்ல, இவரை ஏங்குறாரு. இதுக்கு செல்ற ஐனுன் தஷூக். இதுக்கும் கண்ணூர் படும். இது 2வது வகையான கண்ணூர். 3வது ஒன்று ஈகுது ஐனுன் தஹஸ்ஸுத். இது ரொம்ப பயங்கரமான கண்ணூர். இதுதான் பொறாமையில படக்கூடிய கண். ஒரு மனுஷனுக்கு ஒரு நியமத் தீந்தா அந்த நியமத்தை பார்த்து இவரை பொறாமப்படுறேன், இந்த நியமத் இவருக்கு இல்லாம போகணும், இது அழிஞ்சி போகணும், இவர் நாசமா போகணும், இவருடைய ஆரோக்கியம் உடைஞ்சி போகணும். அதுதான் எங்களோட உம்மத்துல எவ்வளவுதான் கத்தி 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 பயான் சொன்னாலும் எங்களுக்கு ஈக்கிற நியமத்துகளை நாங்க எங்க சரி ஒரு பயணம் போனா உடனே வாட்ஸ்அப்ல போட்டாச்சு, நாங்க என்ன சரி ஒன்று செஞ்சேன்னா உடனே பேஸ்புக்ல போட்டாச்சு. இவர் இங்க பயணம் போறாரு, அங்க போறாரு, கார்ல போறாரு, அதை தின்றாரு, ரெஸ்டாரண்ட்ல திண்டைய கூடயா போடணும், சாப்பாட கூட பொட்டை எடுத்து போடுற வைத்திய சமூகம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்ப அடுத்த நாள் தின்றதெல்லாம் வயிற்றால போகுது. இதுக்கு இப்ப மறந்துட்டு போறாரு, என்னன்னு தெரியா, தின்றது ஃபுட் பாய்சன் ஆகிட்டா, ரெஸ்டாரண்டோட சண்டை, அவங்களோட சாப்பாடு சரியில்லை, செஞ்சதெல்லாம் நீங்க. இது நாங்க போட்டோ பிடிச்சு போடுறல்ல, எல்லாம் மாஷால்லா செய்யற சமூகம் அல்ல, எல்லாம் நல்லா ஈக்கணுமே வாழ்த்த மாட்டாங்க. எவ்வளவு பேர் பசியில ஈப்பாங்க, எவ்வளவு பேர் கஷ்டத்துல ஈப்பாங்க, எவ்வளவு பேர் குடும்பத்தை வெளியில கூட்டி போகலாம் ஈப்பாங்க, எவ்வளவு பேர் எங்களோட கோபத்துல ஈப்பாங்க. பாக்கட்டும் பாக்கட்டும் பார்த்து பத்தட்டும், இப்படி போடுறல்ல, போட்டா எங்களுக்கே ஆபத்தாக முடியும். இதுக்குதான் ஐனுன் தஹஸ்ஸுத். இது மனிதர்களால மட்டுமல்ல ஜின்களாலே மனிதர்களுக்கு ஏற்படலாம். ஜின்களுடைய டாபிக் இந்த இடத்துல பேசலாம், அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஜின்களாலே மனிதர்களுக்கு வரலாம். ஜின்களால கண்ணூர் வந்தா அதிகமா இந்த ஜின்களுடைய கண்ணு தாக்குறது சின்ன பிள்ளைகளையும் புதுசா கொமராவின பிள்ளைகளையும். புதுசா கொமராவின பொம்பளை பிள்ளைகிறான், சுத்தம் பெருசா படிச்சிக்க மாட்டாங்க, மாதவிடாயுடைய சுத்தம் சரியா தெரிய வைக்கும், இவர்களை டக்குன்னு அந்த ஜின்கள் தாக்கிரும். இந்த ஜின்கள் பேர் தான் அருவா. இவர்கள் டக்குன்னு அந்த பெண் பிள்ளைகளை பிடிச்சிருவாங்க, குடிச்சா நோயில வைப்பாங்க, அதிகமா டாய்லெட்ல டைம் கொடுப்பாங்க, மிச்ச நேரம் குமரப்புள்ள டாய்லெட் உள்ள கீந்தா விலகி கோணும் ஜின்களுடைய ஒரு கண்ணூர் பட்டி. அதே போல பிள்ளைகளுடைய விஷயத்துல பிள்ளைகள் ஒன் ஸ்டொப்பா அழுவாங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க மகரிபுடைய நேரம், அதான் சொல்லக்கூடிய நேரம், உங்களோட வீடுகள்ல
ஒரு ஜன்னலை சரி திறந்து வைக்க கூடாது. ஹதீஸ். ஒரு ஜன்னல், ஒரு கதவு, சரியான சூடு பரவாயில்ல, சூட்ல இருங்க, கதவு ஜன்னல் எல்லாம் மூடணும். மகரிபுடைய அதான் முடிஞ்சு 20-25 நிமிஷத்துக்கு பின்னால்தான் மகரிபுடைய அதான் முடிஞ்சு 25 நிமிஷத்துக்கு பின்னால்தான் ஜன்னல் கதவுகள் திறக்கப்படும். ஏன்னா இந்த நேரம் தான் கெட்ட ஜின்கள் எல்லாம் வெளியில வருவாங்க. எந்த வீடு திறந்தீங்களோ மகரிபுடைய நேரம், அந்த வீட்டுக்குள்ள பூந்தா இப்ப சின்ன பிள்ளைகளை நாங்க பிடிச்சிடுவோம், நோய் வந்துடும். இதே சமூகத்துக்கு பெருசா விளக்கமே இல்லை. மூத்த மனிதர்கள் சொன்னா கணக்கெடுக்கிறல்ல, இதெல்லாம் என்னது குரான் லைக் ஹதீஸ் லைக்கான்னு பாக்குறேன், எல்லாம் குரான் ஹதீஸ் தான். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை தாக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு, இஸ்தஈனு பில்லாஹி மினல் ஐன், அதிகமா கண்ணூர்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்க ஆயிஷாண்டா. ஏனென்றால் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்றது உண்மை, அதிகமா பாதுகாப்பு தேடுங்க. நபிமார்களுடைய வாழ்க்கையை கொண்ட குரான்கள் எடுத்து பாருங்க. சில நபிமார்களுடைய வாழ்க்கையில இந்த கண்ணூர் அந்த காலத்திலே பயந்தான். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா, கிட்டத்தட்ட 11-12 பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர். இவருடைய அந்த 11 பிள்ளைகள் வெளியில போகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தான், அவங்களோட வீட்டுக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்லுவாங்களாம், வகால யா பனி லா தத்குலு மின் பாபி வாஹித், ஒரு கதவால 10-11 பேரும் ஒரே அடியா வரவானம் என்றுவாங்க. ஏண்டா சமூகம் என்ன சொல்லுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல 10 பிள்ளைகளா 11 பிள்ளைகளா. இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃசீருக்கெல்லாம் தலை இவங்க எழுதுறாங்க. தஃசீர்ல இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, கஷிய அலைஹிமுல் ஐன், கண்ணூர யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தான், கண்ணூர பயந்தான். 10 பிள்ளைகள ஒரு வாசலால வரவானம் என்றாங்க, பிரிஞ்சு வாங்கண்டா. ஒரு பயணம் போனாலும் பிரிஞ்சு போங்க, யாரும் கண்ணு பட்டுடக்கூடாது. இதெல்லாம் ஒத்தண்ட பிள்ளைகளுக்கு கண்ணு பட்டுடக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு தடவை சோமில்லாம போச்சு. போன நேரத்துல 2 பேருக்கும் ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்து ஒரு துஆ ஒன்று ஓதினாங்க, உஐதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐதில் லாம்மா. இந்த துஆவை ஓதிட்டு சொன்னாங்க, கதா கான இப்ராஹீம் யுஅவ்விது இஸ்மாஈல வ இஸ்ஹாக், இது நான் ஓதின துஆவல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் சோமில்லாம போன நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணூர்ல இருந்து பாதுகாப்பு கேட்டு ஓதின துஆவை நான் ஓதினேன். இதுதான் பிள்ளைகளுக்கு அதிகமா இந்த துஆவை ஓதி ஊதுங்கன்னு சொல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை எங்கட சமூகத்தில் ஒரு நோய் வந்தா நோய கண்டறியல, நோய கண்டறியல் இது எதான வருவது, உடனடியாக ஒரு முடிவுக்கு நான் போறேன். ஒன்னாவது பார்க்கணும் இந்த நோய் எதால. அதுதான் சில இடத்துல நோய்வாய்ப்பட்டா சில இடங்கள்ல பழக்கம் இருக்குது. ஒரு ஆலிமை கூப்பிட்டு தான் ஒன்னாவது பார்ப்பாங்க. டாக்டர் வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆலிம் பார்ப்பார், இவருக்கு கண்ணூரா, இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா, ஜின்னானியத்தான பிரச்சனைகளா, வந்து பார்த்து இல்ல வேற ஒன்றும் இல்ல, இவருக்கு வைத்தியம் செய்யணும் என்னதான் வைத்தியர்கள் கிட்ட போவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி அல்ல. புள்ளக்கு சோமி இல்லையா, உடனடியாக வைத்தியம் தான். 2 டேப்லெட்டா போட்டா சரி, 2 நாள் படுத்தா சரி, ஒரு சுப்பொண்டு அடிச்சா சரி, இது செஞ்சா சரி, இப்படி சரி 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 என்று செய்யறாங்க. இது பின்னுக்கு பெருசாக தாக்குது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இது இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்ட ரொம்ப முக்கியமான ஹதீஸ். பஸார்ல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அக்ஸரு மை யமூது மின் உம்மதி, ஏண்ட உம்மத்துல ஒரு காலம் வரும் அதிகமானவங்க மௌத்தாவாங்க பஅத கதாஇல்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் கதா கதர் இல்லாமல் அவர்களுடைய கதா கதருக்கு முன்னதாக அதிகமானவங்க மௌத்தாவாங்க. இதால வகதரிஹி பில் அன்ஃபுஸி யானி பில் ஐன், கண்ணூரால் அதிகமானவங்க மௌத்தாவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு மனிதனுக்கு கண்ணூர் பட்டா அவன் அஜல் முடிய கை மீண்டாலும் அது அஜல முந்திடும் கபருக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடும். அதுக்குதான் கண்ணூருடைய விஷயத்தை பயப்பட சொல்லி சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார், நான் கேள்விப்பட்டிருப்போமே, நல்ல ஐந்த மனுஷன் மௌத்து, உஜாரா ஐந்தவர் மௌத்து, உற்சாகமா ஐந்தவர் மௌத்து, சுறுசுறுப்பு ஐந்தவர் மௌத்து, நல்லா பேசினவர் மௌத்து, நேற்று சந்திச்சவர் மௌத்து, எவ்வளவு பேர் மௌத், திடீர் மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க,
எனக்கு கெட்ட மௌத்த விட்டு பாதுகாப்பு, அவ திடீர் மௌத்த விட்டு பாதுகாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துஆ, யா அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயா. நபி அவங்க அடிக்கடி துஆ கேட்டாங்க. ஃபிஜாத்துல் மௌத்த வச்சு அடிக்கடி துஆ செஞ்சாங்க. கண்ணூரால் அதிகமான மௌத்தாவா. இன்னும் ஒரு முக்கியமான ரிப்போர்ட், WHO, எங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு. முழு உலகத்துல அந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உண்டு WHO. இதுல இன்னொரு ரிசர்ச் ஒன்று செஞ்சாங்க. நோய்களுடைய ரூட் காசஸ், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்தா இந்த நோய் எதால வருது, என்ன காரணத்தால வருவது என்று சொல்லி, அதாவது நோய் வார முறைய கண்டறியுது. அப்பதான் மருத்துவம் செய்ய. இத WHO என்ன செஞ்சாங்க, ரூட் காசஸ் கண்டுபிடிச்சாங்க. பல நோய்களை ரீசர்ச் பண்ணினாங்க. இந்த நோய்கள் எதால வருவது என்று சொல்லி இந்த ரிப்போர்ட்டை வெளியிடல, எப்படியோ வெளியே வந்து கடைசியில் அவங்க முடிவுக்கு வந்தாங்க, நிறைய நோய்கள் இருக்குது. இந்த நிறைய நோய்களுக்கு ரூட் காசஸ் ஒன்று இல்லை. எப்படி நோய் வருவதென்று தெரியா, இது எந்த முறையில் எங்கால வருவதென்று தெரியா, இந்த நோய்க்குரிய காரணம் கண்டறியப்படல. கடைசி அவட ரிசர்ச் முடிவு எல்லா இடத்திலும் சர்ச் பண்ணி முடிவுல எழுதினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தை தான் முடிவு. சொன்னாங்க, அதிகமான நோய்கள் மனிதர்களுக்கு வாரத்துக்கு காரணம் அது ஈவில் ஐ, கண்ணூரால வரலாம் என்று ரீசர்ச்ச முடிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட சமூகம் குர்ஆன் ஹதீஸ் அதிகமா நம்புறது இல்லை. ஆனா வைத்திய துறையில ஏதாவது ஒன்று போட்டா, கெசட் ஒன்று போட்டா, ரீசர்ச் ஒன்று போட்டா அதை நம்பும் எங்கட சமூகம். குர்ஆன் ஹதீஸ நம்பாது. ஆனா வைத்திய துறையில WHO ரிப்போர்ட் இருக்குது, அதிகமான நோய்க்கு ரூட் காசஸ் இல்ல. அதிகமான நோய் அது ஈவில் ஐயார வரலாம், கண்ணூரால வரலாம் என்பதாக முடிச்சிடுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணூர் என்று சொல்றது மனுஷன் உடம்புல பல நோய்களை கொண்டு வரும். குறிப்பாக சின்ன பிள்ளைகள் அவர்களை ரொம்ப கவனமாக பார்த்துவோம். இரவு நேரங்கள்ல என்னென்ன ஆயத்துக்கள் பாதுகாப்பு வைக்கிறதோ எல்லாத்தையும் மோதும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, திடீரென்று இரவுல எழும்பி அழுவாங்க, திடீரென்று எழும்புவாங்க, அடிக்கடி அவங்க ஒரு இடுக்கிடுவாங்க. இதுக்கு காரணம் இது நோய், இது டெப்லெட் கொடுக்கல இதுக்கு. அதே போல சின்ன பிள்ளைகள், சில பிள்ளைகள் இருக்கிறாங்க முணங்கி கொண்டே இருப்பாங்க. நீங்க கேளு முணங்கி 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 தான் இருப்பான். என்னமோ பெரிய வேலை வாட்டி செஞ்சுட்டு வந்தமாய் உடம்பு வருத்தமாய் முணங்கி கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது? முணக்கத்துக்கு மருந்து கேட்ட டாக்டர் தருவானா? இது ஏன் முணங்குது புள்ள? சில பிள்ளைகள் பால் குடிக்காது, சாப்பாடு வாயில் எடுக்காது, அப்படி மீறி எடுத்தா உடனடியா வாந்தி எடுக்கும் பிள்ளை. இது கண்ணூரால். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பிள்ளைகளுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடு ஒட்டாது, அந்த பிள்ளையோட உடம்பு மெலிஞ்சு கொண்டே போகும். சின்னத்துல பாக்கையில போலமா ஈந்திக்கும், ஆனா போக 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 பிள்ளையோட உடம்பு மெலிஞ்சு கொண்டே போகும். எவ்வளவு சாப்பாடும் சேராது, பிள்ளைக்கு கண்ணூர் பட்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பிள்ளைகள் சோம்பலாயி. நாங்க எவ்வளவு உஜாராக பார்ப்போம். சிலவன் எஸ்டமோல்ட் ஊத்தி கொடுப்பாங்க, ஒரு லிஸ்ட் ஊத்தி கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுத்த மயில ஊத்தி கொடுப்பாங்க. உஜாராவதுக்கு புள்ள சுப்பொண்டு அடிச்சு கொடுக்குறேன், உஜாராவாது புள்ள அப்படியே தான் நீக்கும். புள்ள எவ்வளவுதான் சோம்பல். வெளில எழும்பினா போறதுக்கு, ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கும் சோம்பல் ஆகிக்கும். புள்ள சரியான சோம்பர, வேலைகள் எல்லாம் உள்ள செய்யும். அந்த வளமையான உற்சாகம் அந்த புள்ளையோட உடம்புல ஈக்காது. கண்ணூர் பட்டி அடிக்கடி நோய்வாய்ப்படும் கண்ணூர். இதுக்குதான் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல ஒரு அழகான புள்ளை ஒண்ணு வந்துச்சு. அழகான புள்ள, எல்லா புள்ளைகளும் அழகுதான், ஆனா சில புள்ளைகள் பாக்குறது கண்ணு கவர்ச்சி ஆகிக்குமே. வெள்ளை கலர்ல போலமா இருந்தேன்டா அந்த புள்ளையில கொஞ்சம் கவர்ச்சி ஆகி அழகான புள்ளை ஒண்ணு வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? கிட்ட கறி கருப்பு கலர் கறி, அதை எடுத்து கண்ணத்துல தேய்ச்சி விட்டான். செஞ்சாங்க, இப்படி இதுக்கு போற புள்ளைய வெளியே கொண்டு போக வேண்டாம். அப்படி தேய்க்கிற சுட்டின் தான் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அதை செஞ்ச சுட்டின் தான் இந்த காலத்துல பிள்ளைகளை வெளியில கொண்டு போக பொட்டு வைக்கிறேன். திருஷ்டி பொட்டு செல்வாங்க, அது என்னென்ன பேரோ செல்றது. கருப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன். இது டிசைன் அல்ல, இது சிலவங்க 3 வைக்கிறேன், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இதே பசுதாகி என்னத்துக்கு வைக்கிறேன்னு விளப்பம் இல்லாத வாப்பமார், என்னத்துக்கு வைக்கிறோம் விளப்பம் இல்லாத உம்மமார். அதுல டிசைன் வந்து ஹார்ட் டிசைன், நட்சத்திரம் டிசைன். முதல்ல பார்க்கணும் எப்படி பிள்ளைக்கு வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்னா எங்கட உடம்புல ஒரு மனுஷன் எவ்வளவு அழகா ஈந்தாலும் அசிங்கமான ஒரு இடம் இருந்தா அசிங்கத்துக்கு தான் எங்கட பார்வை போகும். எவ்வளவு பசங்க உடுதுவாங்க இருந்தாலும்
ஜும்பா பட்டினா பட்டிக்கலாம் இவ்வளவு வெள்ள வசனம் வைக்கிற விளங்காது அவனை கண்டது அசிங்கமான இடத்துலதான் அவன பார்வையை கொண்டு போவான். இதுக்குதான் அந்த காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்க. நீங்க என்ன செய்யுங்க, புள்ளையில உடுப்பாட்டிட்டு போகல ஒரு இதை எடுத்து அப்படி கீறி விடுங்க மேல. ஏன்னா அந்த பார்வை திடீர்னு ஒரு புள்ளைய பார்க்க போகல நேரடியா புள்ளைக்கு படாம அந்த கருப்பு அடையாளத்துல படும். அதுக்குதான் சொன்னாங்க புள்ளையில கொண்டு போகல எப்படி கொண்டு போவோம். இதை டிசைன் பண்ணி கொண்டு போறல புள்ளைய இவ்வளவு அசிங்கமா கொண்டு போறேன். அசிங்கம் இல்ல பசந்தா கொண்டு போங்க. நாளைக்கு புள்ள பாட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் வழியா வீடு புள்ள படுத்துக்கொண்டே இருக்கும். பல காலத்துக்கு படுக்கும். அடுத்தவங்களுக்கு நாங்க பசந்து காட்ட தேவையில்லை. புள்ளையில பசந்த அவங்க மாசம் சல்லியா தந்துட்டு போறாங்க. பசந்தாய்க்கு நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. சல்லியா தர போறாங்க. பசந்த காட்டி காட்டி பிள்ளைகள் எல்லாம் நோயாளி. இந்த பிள்ளை உமா அப்பமா செய்யவான கடைசியில ஓதி பாருங்க. அது செய்யுங்க இது செய்யுங்க. சில பிள்ளைகள் கபருக்கே போய்த்துடுவாங்க. அல்ல பாதுகாப்பு. அதனால புத்தி எடுங்க. விளையாட்டல்ல இதெல்லாம். இந்த கண்ணூருடைய விஷயங்கள் எல்லாம் விளையாட்டல்ல. விளையாட்டாக நினைச்சு கொள்ளவான. ஒரு பயணத்துடைய நேரத்துல குளிச்சாங்க. குளிச்சு கொண்டு ஈக்கிறான். குளிச்சு கொண்டு ஈக்க போகல கித்தைன்னு ஒரு சஹாபி சொன்னாரு. உடம்பு ஒரு குமரி புள்ளையோட உடம்புமாய் ஈக்கின்றான். எப்படி வார்த்தை, ஒரு குமரி புள்ளையோட உடம்புமாய் விளையாட ஈக்கின்றான். இப்படி சொன்ன உடனே சொன்னவர் மயங்கி விழுந்துட்டார். அவரு குளிச்சு கொண்டு இன்னொரு விழுந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவருக்கு அப்படி சொல்றதுக்கு பதிலா மாஷா அல்லாஹ் சொல்லி கேளுங்க, பரக்கல்லான்னு சொல்லி கேளுங்க. ஏன் அப்படி சொன்னீங்க சொன்னா உங்களோட முகம் கை காலெல்லாம் கழுவிட்டாங்க. அந்த தண்ணி எடுத்து இவருடைய மேல் எல்லாம் தேய்ச்சி விட்டாங்க. மயங்கி விழுந்தவர் தேய்ச்ச உடனே அவர் எழுதிட்டாங்க. ஹதீஸ் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால கண்ணூரால ரொம்ப பயங்கரமான விளைவுகள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஷேக் நதா அபு அஹ்மதி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஆளு அவனோட பெரிய ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. கண்ணூரால மனுஷனுக்கு என்னென்ன நோய் வரும் கவனமா கேளு. அதோட இன்ஷால்ல முடிச்சு வரும். கண்ணூரால ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன? முதலாவது தான் பயங்கரமான பாதிப்பு. மேல ஈக்கக்கூடிய ஜாயிண்ட்கள் வலிக்க ஆரம்பிக்கும். எங்கெங்க ஜாயிண்ட் ஈக்குதோ முட்டுக்கள் ஈக்குதோ அந்த இடத்துல ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்கும். ஒன்றும் நடந்தீங்காது. வருத்தம் வாரத்துக்கு ஒரு காரணமும் இல்ல. காரணமே இல்லாம வலிக்க ஆரம்பிக்கும். மேல் கை கால் நாடி நரம்பு எல்லாம் வலிக்கும். இரவு தூங்கக்கூடிய நேரம் காலை நீச்சினா பெரிய ராகத்தம் நீங்கும். சரியான வருத்தம் தான். இது கண்ணூரால வரணும். இதுக்கு கண்ணூருக்கு மருந்து செய்யும். 2வது உடம்புல பொக்கலங்கள் ஏற்படுறது. சம்பந்தம் இல்லாத காலங்கள்ல செலவங்க சூட்டுக்கு வாரு. கூதல் காலத்துல செல்வது வரும் பொக்கலம். இந்த நேரத்துல என்ன செல்வது சூடுன்னு சொல்ல சூடான சாமான் தின்னுவான். பொக்கலம் சம்பந்தம் இல்லாம வாரது. பெரிய பெரிய பருவார தீக்குதே. இது கண்ணூரால மனுஷன் உடம்புல வாரம். இது உலக தெளிவா எழுதிக்கிறான். 3வது தொடரான தலைவலி. ஒரே இடத்துல வருத்தமே காது. தலையில தொடர் தலைவலி, அடிக்கடி தலைவலி, இடம் மாறி மாறி வருத்தம். ஒரு நாளைக்கு முன்னுக்கு, இன்னொரு நாளைக்கு பின்னுக்கு, இன்னொரு நாளைக்கு சைடுக்கு, இன்னொரு நாளைக்கு இங்கல மாறி மாறி தலை வருத்தம். ஆனா தொடர்ச்சியாய் இது கண்ணூரால ஏற்படுறது. அதுக்கு அடுத்து உடம்புல ஒரு சோர்வு. எந்த வேலை செய்யறதுக்கும் இவருக்கு மனம் இடம் கொடுக்காது. சரியான சோம்பல். வேலைக்கு போறதுக்கு மாற்ற சரியான கஷ்டமாயிடும். இதுவும் கண்ணூரால ஏற்படுறது. சுபோ கிளம்புறது சிரமம். கிட்ட பள்ளியினாலும் வந்து தொழுறது சிரமம். பாருங்க சோம்பல் வாரது. இது கண்ணூர். இது கண்ணூருக்கு மருத்துவம் செய்யாட்டி இந்த உடம்பு சோர்வா வைத்துடும். அதுக்கு அடுத்து வாழ்க்கை திட்டமிடல் இல்லாம போகும். இவர்கள் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில எந்த திட்டமிடலும் இல்ல. எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாங்க, ஒன்றையும் அவளுக்கு முன்னெடுக்க இயலாம வைத்துடும். சிலவங்க பைக் எடுப்பாங்க, எங்க போறேன்னே தெரியாம போவாங்க. எங்க போறீங்க போறீங்க சும்மா சுத்திட்டு வருவாங்க. வைத்து வாகனத்துல சும்மா போயிட்டு வருவாங்க. திட்டமிடல் இல்ல வாழ்க்கை. ஆனா போன் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா 1000 சொச்சம் கட்ட கேட்கும். பேசுறதுக்கு ஒத்தரோட மனம் பாராடும். என்ன வாழ்க்கை திட்டமிடல் இல்லாம போகும். இது கண்ணூர். ஏன்னா வாழ்க்கைக்கு கண்ணூர் பட்டி. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளமைக்கு அதிகமா கொட்டாவி போகும். வேறொரு முக்கியமான வேலை செய்ய போகல கொட்டாவி. யோசிப்பீங்க, நேற்று நல்லா தூங்கினோமே, ஏன் கொட்டாவி வைத்து 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 வைத்தே அதிகமான கொட்டாவி கண்ணூரால வாரம். அதே போல உள்ளத்துல ஒரு கவலை. இதுக்கு சொல்லுவாங்க திடீர் கவலை. நல்ல இருப்பாரு சந்தோஷமா, திடீரென்று ஒரு கவலை வந்து யோசிக்க தொடங்கிடுவார். ஒரு கவலை ஒன்று எப்பயுமே இது கொண்டே ஈக்கும். எவ்வளவு தொழுந்து ஓதிய உள்ளத்துல ஒரு கவலை ஒன்று ஈக்கும். இந்த கவலை கண்ணூரால ஏற்படுறது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது அவசரமாக அழுகவார. சில நேரத்துக்கு எமோஷனான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ஈக்க மாட்டார், எமோஷனான விஷயம் ஒண்ணு நடந்திக்காது, கண்ணீர் வாரளோ கொண்டு மீக்காது, ஆனா அழுதுடுவார். இது கண்ணூர். உடம்புல வெள்ள படலங்கள் ஏற்படுறது, வெள்ள கலர் அடையாளங்கள் படலங்கள் வாரது கண்ணூரா. அதிகமான மனக்குழப்பம், வஸ்வாஸ். உது செய்வார் 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 முடிவில்லாம செய்வார், தொழுவார் 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 முடிவில்லாம தொழுவார். அதிகமான மனக்குழப்பம், இது கண்ணூரால வாரது. அதுக்கு பின்னால தலப்பாரம், சளி இல்லாம தும்மல் போறது. காலையில செலவுகளுக்கு எழுமினா தும்மல் பெய்த்து பெய்த்து எங்களோட சமூகம் என்ன சொல்லும், பீனசால போறேன். பீனசா சும்மா பெய்த்து போறதான் கண்ணூரால போற. சளி இல்லாம தும்மல் போறேன், காலையில பெய்த்து கொண்டே இருக்கும். இது அடையாளம் எங்களுக்கு கண்ணூர் பட்டி. அதே போல காரணம் இல்லாம வைத்தால போறது. ஒரு காரணம் உண்டாகணும், காரணம் இல்லாம தின்ற சாப்பாடு ஒன்றும் வயிற்றுக்குள்ள தங்காது, வயிற்றோட்டத்தால போகும், வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, திடீர் வயிற்றுப்போக்கு. இது கண்ணூரா. சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கோ எங்களுக்கு கண்ணூர் பட்டி. அதே போல அடிக்கடி மறதி வாரது, நிறைய விஷயங்களை மறந்து போவார். அதுக்கு பின்னால தனிமையில ஈக்கிறத விரும்புவார். முந்தி நல்ல எல்லாத்தோட பேசி கட்சி கொண்டுதான் ஈந்தார், இப்ப தனியே ஈக்கிறது சரியான விருப்பம். யாரும் அலட்டி இல்லாம ஈக்கணும், சத்தம் இல்லாம ஈக்கணும், தனியா ஈக்கணும். சொந்த பந்த மூட்டுக்கு வாரதை விரும்ப மாட்டார். அவர் எப்பயுமே தனியே ஈக்கணும். உறவுகள் யாரும் கட்ட கட்டா அவர் கொஞ்சம் அலட்டி. இது வந்த வாழ்க்கைக்கு கண்ணு. அதுக்கு பின்னால உடம்பு மஞ்சளிச்சு போறது. இது நான் சொல்றதெல்லாம் கண்ணூருடைய ஆரம்ப கட்டங்கள். இதுல முடிவு கபருல தான் நீ. இதெல்லாம் ஆரம்பம், இப்படிதான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது. இதுக்கு மருத்துவம் செய்யலையா, இதுல முடிவு கபருல தான் நீக்கும். அதிகமா சம்பந்தம் இல்லாம சிறுநீர் போ, அதிகமா வியர்வை வர ஆரம்பிக்கும். இவருக்கு ஏசியுள்ள தீந்தாலும் வியர்க்கும். கண்ணூர். சாப்பாடு குடிப்புல ஆசை இல்லாம வைத்துடும். எவ்வளவு சாப்பாடு நல்ல சாப்பாடு வச்சாலும் பசியோட இருப்பாரு, தின்றதுக்கு மனம் வராது. சாப்பாடு குடிப்புல உண்டிலே ஆசை இல்லை. அதே போல உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில பாரம் ஒண்டிக்கிற மாதிரி, சரி பாரம்மா உடம்பு லேசி இல்லாம ஒரு வேலை செய்ய கஷ்டமாயிக்கும், உடம்புல பாரம் ஒண்டிக்கிறமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது கை விரல்கள்ல கால் விரல்கள்ல சூடு இல்லாட்டி குளிர் எங்க சரி உணர்வார், அந்த இடத்தை தொட்டு பார்த்தா சூடாயிக்கும். இதெல்லாம் உலமாக்கள் எழுதிக்கிறான், கண்ணூருடைய அடையாளங்கள் இதெல்லாம். அதே போல இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், வளமைக்கு மாற்றமா துடிக்கும், கூடையா துடிக்க ஆரம்பிக்கும். தோற்புஜங்கள் முதுடைய கீழ் பகுதியில வருத்தம் மாறது. இரவுக்கு தூக்கம் போறல்ல. நாங்க செல்வோம் உலகண்ட விளையாடுறேன்னு தெரியும், நைட்டுக்கு தூங்காம விளையாடி கொண்டு தூங்காம வேணுமென்று தூங்காம வேற. இவர் தூக்கத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார், ரெடி ஆகிட்டார், ஆனா தூக்கம் போறல்ல. இது கண்ணூர் பட்டி. அதே போல திடீர் பயம், அதிகமான கோபம், சம்பந்தம் இல்லாததுக்கு எல்லாம் கோபப்படுவார். ஒரு விஷயம் இதுக்கு கோபப்பட வேண்டிய தேவையும் இல்லை அவ்வளவு, ஆனா சும்மா சூடாகுவார். அதிகமான பயம், திடீர்னு ஒரு பயம். என்னத்துக்கும் மிருகங்களுக்கு பயப்படுவார், மனுஷனுக்கு பயப்படுவார், திடீர் பயம். இது கண்ணூர். அதிகமான ஏப்பம், அதிகமான பெருமூச்சு, கண்ணூர் அடையாளம். பெருமூச்சு விட்டுக்கொண்டே இருப்பார், பெருமூச்சு விடுறது, அதிகமா ஏப்பம் விடுறது. அதே போல தூங்குறதுல சரியான ஆசை, சோம்பல் வந்து வந்து தூங்க சரியான ஆசை. இதுவும் கண்ணூருடைய அடையாளம். இப்படி ஏராளமான அடையாளங்கள் கண்ணூருடைய ஆரம்ப அடையாளங்களாக எழுதிக்கிறான். இதுக்கு நாம சரியான முறையில மருத்துவம் செய்யலையா, இது நேரங்களே கொண்டு போய் சேர்க்கிறது கபருல தான். ஏன்னா ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட பின்னது காட்டும். இதுக்குதான் உலமாக்கள் ஒரு 7-8 விஷயங்கள் சொல்றாங்க. கண்ணூருக்கு நாங்க செய்யக்கூடிய பாதுகாப்பு என்ன செய்வோம், அதுல ஒன்னாவது தான் தூங்குறதுக்கு முன்னால கவனமா கேளுங்க, கவனமாக கேளுங்க. தூங்குறதுக்கு முன்னால புல் சூறாக்கள் 3 ஓத மறக்கவானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சூனியம் 11 முடிச்சு இத கூட கலட்டினது இந்த 3 புல் சூறா தான். ஐஷுதீன் புல் சூறாக்களை 3 ஓதி மேல கட்டாயம் ஊதிக்கோங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் உடைப்பான். 2வது காலை மாலையில அதுக்கார்கள் ஓதக்கூடிய நேரத்துல கட்டாயம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ ஓதி மேல ஊதிக்கோ. இது ரொம்ப சக்தி வாய்ந்த குர்ஆன் ஆயத்துக்கள். 2 எங்களுக்கு டைஸ்மா ஈக்கும் சின்ன சூறாவுல, ஆனா அதனுடைய பவர் சரியான பவர் 2 சூறா. அதுக்கு பின்னால அதிகமா
சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி மேல தடாவிக்கும். எப்பெல்லாம் டைமிங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓது. என்ன சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி தனியா பேசுறேன். பெரியோர் மருத்துவ குணமைகிற சூறா கட்டாயம் மேல ஊதிக்கும். அதிகமா ஆயத்துல் குர்சி ஓதி மேல தடாவிக்கும். அதுக்கு பின்னால துஆ ஈக்குது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனில் லாமா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக். இதெல்லாம் தெரிஞ்ச துஆ. இது அதிகமா ஓதிக்கொள்றது. அதே போல எங்களுக்கு ஒருத்தருட மேல சந்தேகம், இவருட கண் தான் பட்டிக்கும் என்று தெரிஞ்சா, ஒருத்தர் கண் பட்டிக்கு என்று தெரிஞ்சா அவருட மோம் கை கால கழுவி அந்த தண்ணி எடுத்து மேல தொடச்சிக்கும். அதுக்குதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க மஸ்ஜிதுகள்ல போயிட்டு உங்களுக்கு கண் பட்டா மஸ்ஜிதுல இருந்து வெளியே போகக்கூடிய நேரம் ஹவுப உழு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துல மோம் கை கால் கழுவின தண்ணி அதுல இருக்குமே, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சும்மா சரி நீங்க கண் பட்டிங்களா உங்ககிட்ட வந்து அவர் கேட்கிறார், உங்களோட மோம் கை கால கழுவித்தாங்க அப்படின்னு கேட்டா குடுக்கறதுக்கு மறுக்கேமாங்க. என்ன கண் அவஞ்ச கண்ணாடி கேட்கலன்னு கேட்கவாங்க. அது சும்மா பார்த்தாலும் அது கண்ணூர் படதான் செய்யும். அது சுத்தி கேட்டா கழுவி கொடுத்துரு, அது பொதுவா படதான் செய்யும். அதே போல கடைசி தான் ருக்கையா ஷர்இய்யா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மருத்துவ முறை. இந்த விடயங்களுக்கு சரி வரலாம், சரி வராட்டு ருக்கையா ஷர்இய்யா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மருத்துவ முறையில கட்டாய மருத்துவம் செய்யணும் இந்த கண்ணூருக்காகவே. அப்படி செய்யலையா நான் ஆரம்பத்துல சொன்னதை போல கண்ணூருடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சு அது பெரிய நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீக்குது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோட்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.